வணக்கம் நண்பர்களே, மிக முக்கியமான ஒரு தகவல் அப்படின்றது நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய தமிழகத்தில் முதல் மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பான்மை தனிப்பட்ட முறையில் பெரும்பான்மை கிடைத்தும் கூட இன்னும் பெருசாக பார்த்தீங்கன்னா ஆட்சி அமைக்கிறதுக்கான அந்த முடிவுகளை எடுக்கலை அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிகிறது அப்படின்னே சொல்லலாம். அடுத்து இரண்டாவது மிக முக்கியமான தலைப்பு செய்தி, தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 19 மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, இது ரொம்ப மிக முக்கியமான அறிவிப்பாக பார்க்கப்படுது. அடுத்து மிக முக்கியமான அறிவிப்பு, மிக முக்கியமான துறைகளை தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கரார் காட்டி இருக்கிறதை நம்மளால் பார்க்க முடிகிறது. யார் ப்ரோ கரார் காட்டி இருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினர் கூட்டணி கட்சிகளுக்கு கரார் காட்டுவதை நம்மளால் பார்க்க முடிகிறது. அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அனைவருமே பார்த்திங்கன்னா கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப மிக முக்கியமான அறிவிப்பு, தேர்தல் முடிந்திருக்கிறது. இந்த தேர்தல் முடிந்திருக்கக்கூடிய இந்த ஒரு வேளையிலே என்ன மாதிரியான அறிவிப்புகள் பார்த்திங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்றதையும் இங்கே நம்மளால் தொடர்ந்து பார்க்கப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் அடுத்த கட்டமாக மிக முக்கியமான அறிவிப்புகளாக நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து எலெக்ஷன் முடிஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே ஆட்சி ஒரு ஸ்திரத்தன்மையோடு இல்லை அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிகிறது. அதாவது ஆட்சி எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் கீழே விழுறதுக்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே டெஃபினெட்லி இந்த கவர்மெண்ட் பெருசாக நீடிக்க வாய்ப்புகள் கிடையாது அப்படின்றதையும் இங்கே நம்மளால் பார்க்க முடிகிறது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி அப்படின்னே சொல்லலாம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பள்ளிகள் திறப்பு எப்போ இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே சந்தேகம் அப்படின்றது எழுந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே ஜூன் 10ஆம் தேதி திங்கட்கிழமை ஏறத்தாழ பள்ளிகள் திறப்பு என்பது உறுதியாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பேசப்பட்டு கொண்டு வருகிறது அப்படின்னே சொல்லலாம். அடுத்த மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கேஸ் சிலிண்டருடைய விலை ஏகப்பட்ட விதமான அறிவிப்புகள் அப்படின்றது நடந்துக்கிட்டு இருக்கிறது. ஸோ நிறைய மாற்றங்கள் அப்படின்றது இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுது. சில வெயிட் அண்ட் வாட்ச் என்ன மாதிரியான அறிவிப்புகள் வெளியாகிறது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.